Hey fellas, welcome back to our channel Happy Series. So இன்னைக்கு நம்ம வந்து ஒரு முக்கியமான ரொம்ப ஸ்பெஷலான டே like the moment 2-3 years back like which was very much surreal for me. So அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். So we all know, right? Like getting a baby and having a small tiny creature in our human body is something different and something it is always celebrated also. But few have their own story about it. Having a baby is not the same for everyone. கரெக்டா? ஸோ அண்ட் இன் தட் கேஸ் நம்மளுமே ஒரு சில விஷயம் வந்து மறந்துடுறோம். பீயிங் அ மாமி we too forget to celebrate ourselves, like when they got pregnant and all those stuffs. So in that case, like few may have date in their mind. i'm I am that kind of person who still can't forget the first day when I got to know that I am having a baby in my small tummy. So it was a food tummy which changed into an small tiny human tummy. And இது வந்து like I got to know it is all about a whole story. I just want to say, I want to just tell about the feeling how it was. And maybe like few mothers may get to know like அவங்களாலையும் வந்து அவங்களோட அந்த பெஸ்டான மொமெண்ட்ஸ் வந்து அவங்களோட செரிஷ் பண்ண முடியும். ஸோ ஐ ஜஸ்ட் தாட் ஆஃப் டெல்லிங் தட். And most important, this day is more special for me. A little sunshine, everything was connected actually. ஸோ வாங்க வீடியோக்குள்ள ஒன் பை ஒன்னாக நான் உங்களுக்கு எல்லாமே சொல்கிறேன். ஸோ இட் ஆல் ஸ்டார்டட் ஆஸ் யூஷுவல். எல்லாரும் கேட்குற மாதிரி வந்து என்ன உங்களுக்கு பேபி இல்லையா, இன்னும் வந்து உங்களுக்கு வந்து குழந்த நீங்கள் இன்னும் பிளான் பண்ணலையா, இல்லை ஏன் இவ்வளோ லேட்டாக பிளான் பண்ணுறீங்க, ஏன் இன்னுமே உங்களுக்கு வந்து பேபி நீங்கள் எதுவும் பிளான் பண்ணல, எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி அதே ஸ்டப்ஸ் தான் இருந்துச்சு. We were got married for about 2 years and later we had a plan of, yeah, so we had a plan of getting a baby after 2 years, but so got to had the same plan, I guess. So exactly on this date, May 21st May 2022, I got to know, I got confirmed that we are pregnant actually. So it all started 3-4 days back. So அதுக்கு முன்னாடி நான் வந்து I went to a bike trip for Tiruvannamalai, which was totally insane. So we weren't aware that we are pregnant. So அப்படி இருக்கும்போது but still I had a plan of going for this கிரிபாதை. ஸோ கிரிபாதை போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்லாம் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் என்னவோ எனக்கு ஃபீவரிஷாக அண்ட் என்னால் போக முடியாமல் போயிடுச்சு. பட் யூஸ்வலி ஐ யூஸ் டு கோ. So usually I used to go, but this time it was like I wasn't able to get up and ரொம்ப வந்து அங்கே ரீச் ஆன உடனே எனக்கு பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கோ ஆல்சோ. ஐ ஜஸ்ட் கெப்ட் குவைட். ஸோ போகாமல் வந்து we thought of staying in the room itself. அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. அதுக்கு ஏன்னா லைக் அதுக்கு ஒரு May 15th May 15th ஈவினிங் we had a doctor appointment, like a common checkup மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு we were planning to do it. So April 25th almost 25th இருந்தே வந்து I was in for a consultation. ஸோ ஐ ஸ்டில் ரிமெம்பர் 25th வந்து என்னோட ஃப்ரெண்ட் காயத்ரி வந்து ஸ்டேட்ஸ்லேருந்து வந்திருந்தா. ஸ்டேட்லேருந்து சாரி, ஐ மீன் ஷீ வாஸ் இன் டு அன் விசா அண்ட் திஸ் பாஸ்போர்ட் ப்ராசஸ் அண்ட் ஆல். ஸோ அதனால் அவள் சென்னை வந்திருந்தா. ஸோ வி ஹேட் அ கெட் டுகெதர் ஆல்சோ ஆன் 21st. யூஸ்வலி கெட் டுகெதர்னா லைக் அங்கேயும் நல்லா சாப்பிட்டு நல்லா வேற லெவலில் ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள் அன்னைக்கு ஈவினிங்கும் வந்து வீட்டில். அப்பயும் வந்து ஐ டென்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் மை பாடி. அண்ட் May 1st எங்கள் அக்காவோட
photo shoot இருந்தது. I was carrying all the heavy stuffs and everything, and I was her baby photo shoot it is. So அதனால I was carrying all the stuffs, and I was helping her out everything. ஸோ அப்போவுமே நான் வந்து ரொம்ப இதில் பிஸியாக இருந்தேன். நடுவில் வந்து தே டோல் மீ, டாக்டர் டோல் மீ டு, யூஸ்வலாக சொல்லுவாங்களே இந்த மாதிரி போனால் வந்து யூ ஹாவ் டு டேக் ஆல் தீஸ் செக்அப்ஸ்னு, லைக் தி ரொட்டீன் பேசிக் செக்அப்லாம் இருக்க சொன்னாங்க. ஸோ வி ஜஸ்ட் வெண்ட் அண்ட் காட் தட் ஆல்சோ. Followed by the next week, which is on May 15th, we went to the doctor and I got to know that I have thyroid. ஸோ என்னென்னா ஹெச்சிஜி டெஸ்ட் அங்கே எடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த பேசிக் செக்அப் பண்ணுற எடுத்ததாலே என்னன்னு தெரியல. பட் ஸ்டில் ஐ ஹாவ் அன் கன்ஃபியூஷன் எப்படி வந்து அது மிஸ் ஆச்சுன்னு. பட் ஐ காட் டு நோ தட் ஐ ஹேவ் அ தைராய்டு அண்ட் தே டோல் லைக் வில் சி 3 months பார்ப்போம், இல்லை அப்படின்னா வில் ட்ரை ஃபார் IVF அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மீன் எப்பவுமே ட்ராமா பண்ணுறதுனா அன்னைக்கு வந்து ஓகே ஃபைன் ஓகே அப்படின்ட்டு ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்ட் இருந்தாலும் ஐ டென்ட் நோ வை ஐ டென்ட் ரியாக்ட் ஸோ மச், பிகாஸ் I was surprised to see myself the same way actually, to be frank. ஏன்னா நான் எப்பவுமே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி விஷயத்துலலாம் கொஞ்சம் அழுது ட்ராமா பண்ணுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது I don't know how I kept quiet. பட் நான் வந்து ஓகே சாய், அவங்க ஃபஸ்ட்டு சொன்ன விஷயமே வந்து ஓகே, பட் ஸ்டில் ஐ ஹாவ் ஃபியூ கண்டிஷன்ஸ், யூ ஷுடன்ட் கோ அவுட் எஸ்பெஷலி அ பைக் ரைட். பட் சொன்ன அடுத்த நிமிஷமே நாங்கள் வந்து போரூர்லேருந்து கிளம்பி வேப்பம்பட்டு போனோம். ஸோ அங்கேயும் பைக்கில் போயிட்டு அண்ட் அங்கேருந்து சரி ஓகே திருவண்ணாமலை வந்து போகலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்தது. அதான் லைக் மிட் இட் வாஸ் அன்னைக்கு நைட்டு வரை எங்கள் இன்லாஸோட வெட்டிங் டே. ஸோ வி ஹேட் திஸ் கேக் cutting and all this stuffs and celebrations. And after that, like next day morning they went, like avanga enga in-laws oda avanga kuda relatives எல்லாருமே வந்து they started going, அவங்க ட்ரெயினில் கிளம்பி போனாங்க. ஸோ we thought of going home, taking a bit rest and heading back. ஸோ வில் see அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஸ்டில் we were like சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. we didn't have any sort of idea about all these stuffs and all. ஸோ நாங்களும் கிளம்பி போயிட்டோம். அண்ட் இந்த மாதிரி சொன்ன திருவண்ணாமலையில் இந்த மாதிரி ஐ வாஸ் நாட் ஏபிள் டு கேரி மை செல்ஃப். ரொம்ப வந்து ஒரு மாதிரி பாடி ஹீட்டாக இருந்தது, இது மாதிரி சேஞ்சஸ் எல்லாமே இருந்தது. பட் ஓகே, ஐ தாட் ஆஃப் ஓகே மேபி வந்து ரொம்ப வந்து அலைஞ்சதால ஏதாவது கொஞ்சம் பாடி ஹீட்டாக இருக்கும், இல்லை மேபி ஃபீவராக கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் லெஃப்ட் இட் ஆஃப் லைக் தட். ஸோ நான் எதுவுமே வந்து பிளான் எதுவுமே பண்ணல. ஐ டென்ட் திங்க் anything. ஸோ ஐ ஜஸ்ட் தாட் லைக் இந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் லெஃப்ட் இட் அவுட் லைக் தட். ஸோ அப்போது என்னென்னா திரும்பி கிளம்பி வந்துட்டோம். ஸோ கிளம்பி வந்துட்டு அடுத்த நாள் நான் ஆஃபீஸும் போயிட்டேன். அடுத்த நாள் ஆஃபீஸ் போயிட்டேன். அதுக்கு நெக்ஸ்ட் டே விச் இஸ் ஆன் வெட்னஸ்டே 2 days நான் ஆஃபீஸும் போயிட்டேன். கரெக்டாக இதெல்லாம் நடக்கிறது மண்டே. ஸோ டியூஸ்டே ஆஃபீஸ் போனேன், வெட்னஸ்டே ஆஃபீஸ் போனேன். வெட்னஸ்டே ஆஃபீஸ் போயிட்டு வந்த உடனே வந்து ஐ வாஸ் லைக் ரொம்ப எனக்கு வந்து கால் வலி, ரொம்ப கால் வலி, ஒன்றும் முடியல. என்ன இவ்வளோ கால் வலிக்குது, இப்படி எவ்வளோ இருக்காதுன்னு எங்கள் அம்மா காலெல்லாம் பிடிக்க சொன்னேன். தென் ஐ வாஸ் லைக் சும்மா விளையாட்டா ஓகே ஃபைன் நம்ம வந்து சும்மா செக் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் தாட் ஆஃப் செக்கிங். ஸோ அதனால் போய் என் ஹஸ்பண்டை வாங்கிட்டு வர சொல்லிட்டு ஐ தாட் ஆஃப் செக்கிங் அண்ட் ஹஸ்பண்டை வாங்கிட்டு வர சொல்லிட்டு ஐ செக் அவுட். லைக் அன்னைக்கு பார்த்தா எனக்கு 2 lines இருந்தது. பட் I didn't confirm on that day because அன்னைக்கு it was night. ஸோ திருப்பியும் வந்து மார்னிங் செக் பண்ணி பார்த்து நம்ம யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணால் அகெயின் வந்து 2 lines. எனக்கு வந்து ஐ வாஸ் ஷாக்ட். அண்ட் மோரோவர் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சடனாக லீவை போட்டு அது சம்மந்தமே இல்லாமல் கோல்டன் ஸ்கேன்ஸ், அது வந்து என்னோடய ஃப்ரெண்ட் வந்து
அவங்க வந்து போய் அங்க செக் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ தே ஹி வாஸ் டெல்லிங் மீ. ஸோ அதனால சடனா எனக்கு அது மட்டும் தான் மைண்ட்ல தோணுச்சு. ஸோ சந்தோஷ் இத பார்த்துட்டு இருந்தா, சந்தோஷ் உன்னால நான் சம்மந்தமே இல்லாம பேபியோட சாக் கூட தெரியாத டைம்ல போய் நான் போய் வந்து ஸ்கேன்லாம் எடுத்து சோனாலாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனா தே செட் லைக் எதுவுமே தெரியல. பட் நீங்க ஒரு பிளட் டெஸ்ட் வேணா எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லி, ஸோ ஐ ஜஸ்ட் கால் ஸ்ருஷ்டி. இந்த மாதிரி வந்து எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னோனே, யூ கம் சூன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அங்கேருந்து அகெயின் நான் வந்து ஸ்ருஷ்டி கிளம்பி போனேன் ஆட்டோல. அங்க போயிட்டு அங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஹெச்சிஜி டெஸ்ட் எடுத்துட்டு இன்னைக்கு ஈவினிங் இல்லைன்னா நாளைக்குள்ள உங்களுக்கு ரிசல்ட் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு தே சென்ட் மீ பேக். அண்ட் பேசிக்லி வாட் ஹேப்பன் இஸ் லைக் இந்த மாதிரி வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து யூஸ்வலாக ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவோம் இல்லையா. ஸோ கிட் வாங்கி கொடுத்ததுக்கப்புறமா நான் வந்து ஃபஸ்ட்டு நான் ப்ரெக்னென்ட்னு முதல்ல கண்டுபிடிச்சது வந்து ஆப்வியஸ்லி எங்களோட பப்பி ஷீரோ. ஏன்னா ஒரு 1 மந்த் ஆல்மோஸ்ட் என்கிட்ட வந்து ரொம்ப வந்து விளையாடல. மேலே ஏறி ஏறி விளையாடுவோம், பட் விளையாடல. ஐ வாஸ் லைக் சண்டைலாம் போட்டேன், என்ன நீ விளையாட மாட்டேங்கிற, செய்ய மாட்டேங்கிற, என்னோட கோவமாலாம் கேட்டேன். பட் எனக்கு தெரியல. அசிஷன் தெரிஞ்சோடனே நான் வந்து அங்கே ஷீரோ தான் இருந்தான். ஸோ நெக்ஸ்ட் மினிட் நான் வெளில வந்தோடனே ஐ ஜஸ்ட் செட் டு ஷீரோ, இந்த மாதிரி என்னடா இப்படி இருக்கு, என்னன்னு தெரியலையடா அப்படின்ட்டு. நான் வேற யாருக்கிட்டும் மம்மி கூட மேலே வந்தாங்க, பட் ஐ டென்ட் சே எனி திங், ஐ ஜஸ்ட் கெப்ட் குவைட். அப்புறம் சாய் கிட்ட சொன்ன குதிச்சுட்டே வந்தான், பட் ஷீரோ வந்து விடலை, அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டான். ஸோ இதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னா, அண்ட் சம்மந்தமே இல்லாம ஐ ஸ்டில் ரிமெம்பர். ஸோ நெக்ஸ்ட் நீங்க வந்து உங்க ஹஸ்பண்ட்க்கு அப்புறமா யார்கிட்ட சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவுட் ஆஃப் ப்ளூ மூன் நான் வந்து லீவ் வேற போட்டிருந்தேன். மை டிஎல் டின்ட் நோ, ஐ ஜஸ்ட் உடம்பு சரியில்லை அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன். ஐ டென்ட் சே எனிதிங் எல்ஸ். ஸோ எங்க நான் வந்து இந்த மாதிரி தெரிஞ்ச உடனே, இந்த மாதிரி டெஸ்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஐ ஜஸ்ட் கால் மை டிஎல்ஸ் ஒய்ஃப். அவங்க அவங்களுக்கு கால் பண்ணிட்டு, ஈவன் ஷீ இஸ் கைண்ட் ஆஃப் லைக் ஆல்மோஸ்ட் லைக் கைண்ட் ஆஃப் இல்லை, ஷீ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தே போத் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இன் மை லைஃப். ஸோ இன் தட் கேஸ் லைக் அவர்கிட்ட எனக்கு சொல்ல முடியல என்னன்னு. ஏன்னா இது எனக்கே வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்குது. பட் ஸ்டில் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இன்ஃபார்ம் தெம். ஏன்னா லீவ் வந்து உடம்பு சரியில்லாம் போட்டிருக்கேன், பட் ஐ டென்ட் டெல் எனி திங் ப்ராப்பர்லி. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இன்ஃபார்ம் தெம் லைக் வாட் ஹேப்பன் அண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங். அதனால லீனாக்கா கால் பண்ணி அந்த மாதிரி வந்து சிசி ஐ டோன்ட் நோ லைக் திஸ் இஸ் ஹேப்பனிங் அண்ட் நான் டெஸ்ட் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். ஸோ டெக்னிக்கலி ஷீ காட் டு நோ ஆஃப்டர் சாய். ஒன்லி ஷீ வாஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் டு கெட் டு நோ அபவுட் இட். தென் 21st வை இட் இஸ் மோர் ஸ்பெஷல் அப்படின்னா, 20th வந்து ஐ வாஸ் லைக் இல்லை, நான் வந்து ஒழுங்காக பார்க்கல ரிப்போர்ட்டை. பார்க்காம வந்து அந்த நெகட்டிவ் ஏதோ ஒன்று போட்டிருக்கிறத பார்த்துட்டு இல்லை எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ட்ராமா பண்ணிட்டு அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி, தென் சாய் ரிப்போர்ட் பார்த்துட்டு இல்லடி கன்ஃபார்ம் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் 21st வி வென்ட் டு த டாக்டர். ஸோ டாக்டர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ரிப்போர்ட்லாம் காமிச்சு, தே செட் எஸ் யூ கைஸ் ஆர் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொன்னோடனே, அண்ட் சின்ஸ் லைக் இட் வாஸ் தைராய்ட் ப்ரெக்னென்சி, தே ஹேட் ஃபியூ மெடிகேஷன்ஸ் டு டெல் மீ அண்ட் டூ அண்ட் ஆல். லைக் அன்னைக்கு ஒரு இன்ஜெக்ஷன் வேறு போட வேண்டியது இருந்தது. ஸோ அங்கே வந்து ஒரு மெடிக்கல் அங்கேயே ஃபார்மக்யூட்டிக்கல் இருந்தால் அங்கே போய் வந்து எல்லாம் திங்ஸ் வாங்க போகும்போது ஐ சா மை லைக் my sister's husband being beside there. And my sister was pregnant and she is gonna get a baby. Like I called her, she said like Friday she had a checkup. அவ்வளோதான் எனக்கு தெரியும். பட் ஐ டென்ட் ஹாவ் எனி சார்ட் ஆஃப் ஐடியா லைக் ஷீ இஸ் கெட்டிங் அட்மிட்டட் தேர். ஸோ ஃப்ரைடேவே அட்மிட் பண்ணியிருக்காங்க போல, ஐ ரியலி டோன்ட் நோ. ஸோ ஐ வெண்ட் ஆன் சாட்டர்டே. போனால் இந்த மாதிரி இல்லை அட்மிட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி இன்டியூஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டில் பேபி வரல. ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங். மேபி ஆப்ரேஷன் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. இன்னும் வந்து பேபி வந்து வெளில வரல, இன்னும் பெயின் பெருசாக இன்டென்ஸாக வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் போய் எங்கள் அக்காவை பார்த்தேன். எங்கள் அக்காவை பார்த்துட்டு அன்றைக்கி ஓகே ஐ காட் டு நோ திஸ் ஒன் அண்ட் லைக் நான் இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு ஐ வாஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் தேர். இட் வாஸ் ரியலி சரியல். ஷீ இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் டு மீ. ஐ லைக் அவள் லைஃப்பில் ஆல்மோஸ்ட் எல்லா விஷயத்துலையுமே நான் இருந்திருக்கேன். மோஸ்ட்லி
மோஸ்ட்லி ஐ வாஸ் தேர். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நினைவு தெரிஞ்சோடனே எல்லாத்துக்குமே நான் இருந்திருக்கேன். ஐ டிடன்ட் ஹாவ் எனி ஐடியா லைக் ஈவன் அவ வந்து பர்த் குடுக்கும்போதோ இருப்பேன் அப்படின்னு நான் எதிரே பார்க்கல. கன்ஃபார்ம் ஆகும்போது ஆப்வியஸ்லி ஐ வாசன்ட் தேர். பட் அட்லீஸ்ட் லைக் பர்த் குடுக்கும்போது ஐ வுட் பி தேர்ன்னு நான் எதிரே பார்க்கல. இட் வாஸ் நாட் அட் ஆல் இன் மை லிஸ்ட் அட் ஆல். So obviously it was cesarean for her, and baby வந்து first வந்தோடனே she was so cute chubby baby. So அப்பவே வந்து எனக்கு என்னன்னா it just connected and it just lit it up. So she is the first baby for me, and this day is more special for me. I got to know, I just got confirmed that I am going to be a mother, and I obviously got promoted as already எனக்கு நிறைய அக்கா இருக்கிறதால நான் வந்து already I'm being aunt for all the kids. But still, this made me even more surreal. Again, I just was again one last time I am being an aunt அப்படின்ற மாதிரி இருந்தது. um, Yes, so happy birthday, sunshine. More than like this day is more important to me. She is really a lucky charm in my life. எனக்கு தெரியல. I being a working woman, like என்னால போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. I just really want to be with her, but ரொம்ப என்னால பண்ண முடியல. மேபி ஸ்டஃப்ஸ் எல்லாம் இருக்கு, ப்ளஸ் சாட்டர்டே சண்டே இதெல்லாம் இருக்கிறதால I'm not spending time much more with her like what I did with other few kids. Like at least I had few months to spend time with few kids there. பட் இவ கூட எனக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு இல்லை. பட் எனக்கு அது நாளே கிடையாது. ஷீ இஸ் ஆல்வேஸ் அ சன்ஷைன் ஃபார் மீ. ஷீ இஸ் ஆல்வேஸ் அ டார்லிங் ஃபார் மீ. ஷீ வில் பி மை ஃபர்ஸ்ட் சைல்ட் பிஃபோர் மை சைல்ட் ஹஸ் ஐ கிவன் பர்த். ஸோ அதே மாதிரி அவளோட எஸ் ஐ டோன்ட் நோ எனக்கு அப்படியே வந்து ரொம்ப எமோஷனல் ஆயிடுச்சு. I just want to tell you all guys, like just get celebrated. Even if it is small, you can celebrate. நான் இன்னைக்கு வந்து ரொம்ப பெருசா ஒன்றும் பண்ணல. I just want to film it and I just want to tell it. And being her birthday and being I got to know that I am going to be a mother, I just want to celebrate this day. Not more ரொம்ப வந்து வெளில போய் அதெல்லாம் எதுவுமே பிளான் கிடையாது. I'm just going now. I'm getting ready only to get to back to go to my office. But still, I just thought of doing myself my own like my favorite food. I just cooked my favorite food, and I just thought of yes, yeah. So I just thought of having it from my favorite food and celebrating myself. And obviously, this is more important day for me rather than this. Yes, it's my sunshine's birthday. So இந்த வீடியோ இதோடய முடிச்சுக்கலாம். I just want to film this out and let you all guys know girl next door being celebrated or being getting celebrated about her own life of achievement. அச்சீவ்மெண்ட்னு சொல்ல முடியாது, சாதனை தான்ப்பா. இவனுங்க கிட்டலாம் வந்து பேச்செல்லாம் வாங்கி சப்பா எனக்கு இந்த 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 மொமெண்ட்டை விட வந்து இவனுங்க இவனுமே பேச மாட்டானுங்கடா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ தட் இஸ் த மெயின் பார்ட். And yes, it's again, I just want to wish happy birthday, sunshine. I love you so much. And I know I couldn't be there now today with you, but I am not a very big person to bless you, but still you will get everything in your life. All your wishes will come true. And this aunt Pinny loves you so much. Bye bye.